இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா அங்க வச்சிருக்கோம்மா. எல்லாம் கரெக்டா இருக்கா இல்ல வேற ஏதாவது வேணுமா? எல்லாம் சரியா இருக்குமா. சூர்யா இந்த வர. என்ன துர்கா? இல்ல வேற ஏதாவது வேணுமான்னு கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்க. ஹேய், இத பத்தி எல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? யாராவது பெரியவங்க கிட்ட கேளு, இல்லனா உங்க அம்மா கிட்ட கேளு. ஐயோ ஆமால. இல்ல ஒண்ணும் இல்ல, நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். அதனால யார கூப்பிடணும்னு நினைச்சாலும் என்ன கேட்கணும்னு நினைச்சாலும் உங்க பேர் வந்துருது. ஓ அப்படியா மேடம்? அப்போ சந்தோஷமா இருந்தா என்னோட பேர் தான் வருமா? பெரியவங்க யாராவது இருந்தா அவங்களை கூப்பிட்டு கேளு, சரியா? ஏதாவது மிஸ் ஆகி இருந்தா சொல்லு, பாத்துக்கலாம். சூர்யா, எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கும் அந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப வரைக்கும் அதை என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு ஏன் தோணல? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. அந்த பொண்ணு யாரு? துர்கா, என்னமா யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, இதெல்லாம் போதுமா இல்ல இன்னும் ஏதாவது வேணுமா? இதெல்லாம் சரியா இருக்குமா? அது மாப்பிள்ளையோட தாய் மாமா. சபையில பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதோ மரியாதை பண்ணணுமா? இது அவங்க குடும்பத்தோட சம்பிரதாயமா. அதனாலதான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்க. ப்ளீஸ், நான் சொல்ற மாதிரி கேளுங்க. இங்க இங்க நடந்த எல்லாத்தையும் நீங்க மறந்துருங்க. நான் பாத்துக்கிறேன். கல்யாணம் முடியறதுக்குள்ள துர்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும். வாங்க 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 வாங்க, உள்ள போங்க. சரிங்க. வாங்க 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 வாங்க. ஹே குட்டி, என்ன நீங்க மூணாவது மனுஷங்க மாதிரி வரவேற்கிறீங்க? இது எங்க வீட்டு விசேஷம் இல்ல? ஷோ. ஆமாமா, ஆசினி சரியா சொல்றா. ஆமா, சூர்யாவும் துர்காவும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்களாவா? அவங்க தான் முத ஆளா வந்தாங்க. ஓ, மாப்பிள்ளையும் துர்காவும் ஒன்னா இருந்து குந்தவைக்கு நல்ல காரியத்தை முன்னாடி நின்னு நடத்தி வைக்கிறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, நீங்க உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. 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 நீங்க உட்காருங்க, நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? அட என்ன நீங்க வேற ஆளு மாதிரி கேக்குறீங்க? நீங்க போய் மத்தவங்கள எல்லாம் கவனிங்க. சரி, நீங்க இருங்க, வந்துடுறேன். சிஸ்டர், அங்க பாருங்க சிஸ்டர், அந்த சரஸ்வதிய ரொம்ப குதூகலமா இருக்கிற போல இருக்கு. இருந்தாலும் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என் பொண்ணும் மாப்பிளையும் சந்தோஷமா வாழணும். அவங்களுக்கு ஒன்னால ஏதாவது தொந்தரவு வந்துச்சு, என் பொண்ணு பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்தாலும் நான் அமைதியா இருக்க மாட்டேன். உன்னை சும்மாவும் விட மாட்டேன்.